எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்டி சமையல் சேனலில் இறால் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ் குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் டிஎன்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அந்த இறாலில் நடுவில் ஒரு கருப்பாக இருக்கும். அது இறாலை நல்லா 2ஆக வெட்டிட்டு அதில் உள்ள கருப்பாக ஒரு நூல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. அது இருந்துச்சுன்னா ஒரு கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், உப்பு 1.5 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறாலை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, ஊற வச்ச இறாலை சேர்த்துக்கலாம். இறாலுக்கு தண்ணியும் ஊற்றிடாதீங்க. அந்த இறாலில் வர்ற தண்ணியிலேயே அந்த இறால் நல்லா சுண்ட வேகும். ரொம்ப குக் பண்ணவும் தேவையில்லை. ஓரளவு இறால் வெந்துச்சு போதும். இறால் ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட இயலாது. அதனால் ஓரளவு வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், இறாலில் தண்ணி வெந்திருக்குது. நான் தண்ணியே ஊற்றலை, இந்த தண்ணியிலேயே இந்த இறால் வெந்துடும். இப்போ இறாலை திரும்ப எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது. நான் அரைவாசி எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டினது. லைட்டாக கிண்டிட்டு அது கூட கருவேப்பிலை ரொம்ப லைட்டாக வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துருவோம். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணனால சில நேரம் அடி பிடிக்க பார்க்கும். லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இந்த இறால் ஆல்ரெடி கொஞ்சம் குக்காக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் ஆக மட்டும் வரட்டி எடுத்தால் போதும். பாருங்க, கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லைட்டாக உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.